Hi மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மாங்காடு கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் மாங்காடு, போரூர், ஐயப்பந்தாங்கல் இந்த சைட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க. மாங்காடு அம்மன் கோயிலேருந்து 1 கிலோமீட்டரில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50 lakhs. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இது ஒரு 24 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. உள்ளேயும் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, வெளில வேணாலும் ஒரு கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம். நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எலிவேஷன் டிசைன் பார்க்கிறதுக்கு அழகாவே இருக்கு. எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து கேட் பண்ணிருக்காங்க, அதுவும் பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ராயல் லுக்ல நல்லாவே இருக்குங்க. உள்ள வந்தீங்கன்னா எவ்வளவு பெருசு கார் பார்க்கிங் பாருங்க. கார் பார்க்கிங்ல ஒரு இனோவா டைப், எக்ஸ்யூவி டைப் கார் ஒன்று நிறுத்தலாம், பிளஸ் ஒரு 4-5 பைக் நிறுத்திக்கலாங்க. அப்படி இல்லைன்னா 2 கார் கூட, சின்ன கார்னா 2 கார் நிறுத்திக்கலாம். மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அழகா ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. 3 ஃபேஸ் சிபி உங்களுக்கு இங்க வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ஃபர்னிஷ் பண்ணி அழகாவே இருக்குங்க. எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி இருக்குங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி இது ஃப்ரெஞ்ச் லாஃப் விண்டோ, இந்த சைடில் ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோரு சூப்பராகவே இருக்குங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கு பாருங்க. உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இங்கே அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 சைஸில் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன், ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து எல்லா கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூ டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து சாஃப்ட் க்ளோஷரில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்பைஸ் ரேக்கு எல்லா, ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளில வைக்க வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே வந்து லாஃப்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து நல்ல ஒரு அழகாக கபோர்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு. நீங்கள் அந்த சைடில் டைனிங் ஏரியா வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குங்க. இங்கேயும் நல்ல டிசைன்லாம் அழகாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிச்சன்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் இருக்குங்க. ஹாலில் பாருங்கள், மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இது டிவி யூனிட், நல்ல ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி அழகாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கபோர்ட்ஸ் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே எல்இடி ஸ்பாட்லைட் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதுலேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஹால்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம். அதோட டோர் பாருங்கள், லேட்டஸ்ட் டிசைனில் நல்லா ஒரு ப்ரெஷ் வுட் டோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12க்கு ஒரு 16ன்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. மேலே எல்இடி ஸ்பாட்லைட் எல்லாம் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் டிசைனில் இன்னும் ஃபர்னிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு டிவி யூனிட் வந்துடும், இதில் ஒரு பெட்டும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு. இதில் ஒரு லைட் செட்டப்பும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5க்கு 7 சைஸில் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு 3 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அட்டாச் டாய்லெட்டில் என்ன ஒரு ப்ளஸ்னா, பெரியவங்களுக்கு கொடுக்குற பெட்ரூமில் உங்களுக்கு வந்து அவங்களால எழுந்து வெளியில் போக முடியாது, தூங்குற நேரத்தில் பெட்ரூம் பக்கத்துலேயே இருந்தால் நல்லா இருக்குங்க. அதனால தான் அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூம் பார்த்துடலாம். இது ஒரு 3 பெட்ரூம் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு சைடில் வந்து உங்களுக்கு லைட் செட்டப் கொடுத்து நல்ல ஒரு கிரானைட் ஃபினிஷில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல இருந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா மொத்தம் 2 பெட்ரூம் வருங்க. மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டு ஸ்கைன்னு வாங்க. ஓப்பன் டு ஸ்கையில் உங்களுக்கு வந்து ஒரு 6க்கு 7 சைஸில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து மழை வந்து சாரல் வந்தாலும் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மேலே வேணுனாலும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து இதில் ஒரு கிளியர் கிளாஸ் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டிசைனில் இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்னிஷ் பண்ணுறோன்றது பாருங்கள், பெட்டோட கொடுத்துருவோம். இங்கே வந்து பெட்டுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்னிஷ் பண்ணி பெட் போட்டுருவோம். மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா தான். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு, இந்த சைடில் கிளாஸு,
எல்லாமே அழகாகவே கொடுத்துருக்கோம். கபோர்ட்ஸ் எல்லாமே அழகாகவே இருக்குங்க. இது வந்து டபுள் சைடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இந்த சைடில் தான் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 7ன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. 2 சைடு வந்து வியூ இருக்குங்க. அந்த சைடும் வரலாம், இந்த சைடும் போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு இது டிவி யூனிட்டும் இங்கே வந்து அழகாக இங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே இருக்குங்க. வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாஸ் பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணுறா? என்ன பண்ணுற? பாஸ் பண்ணிட்டியா? உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இது ஒரு பெட்ரூம்ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அழகாக வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றனால இப்போ வந்து இது வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு மூவி ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அழகாக வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே கபோர்ட் செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபில் ஒரு அழகாகவே பண்ணியிருக்கோம். மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு ஃபால் சீலிங் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூமு, இல்லை 4th பெட்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உள்ளே வந்தீங்கன்னா நல்லா அழகாக இங்கே ஒரு இதுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள் ஒரு கபோர்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கபோர்ட் பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13க்கு ஒரு 15ன்ற மாதிரி நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து பெட்டு போட்டு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் ஆச்சுன்னா இந்த வீடு அட்டகாசமாக ஒரு குட்டி மாளிகை மாதிரி அழகாகவே இருக்குங்க. அப்படியே வாங்க அட்டாச் டாய்லெட் பட்டலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயும் நல்ல 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. அட்டாச் டாய்லெட் இந்த சைடில் இருக்குங்க. இதுலேயும் டைல்ஸ் எல்லாமே அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. இதில் ஒரு பால்கனி செட்டப் ரோட் சைடையும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் டோர் தான். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் சைட் வியூ எவ்வளோ அழகாக வந்து சூப்பராகவும் இருக்குது பாருங்கள். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு ஒரு 15ன்ற மாதிரி இந்த சைஸ் வந்து அழகாக இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க. இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா, 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,00,000. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம். 24 ஃபீட் ரோடில் மாங்காடு அம்மன் கோயில் பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். இதே போன்ற அழகான வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா சி. பாய்.